ஐயோ, நான் அபிஷேகத்தை சொன்னேங்க, நீங்கள் தூக்கன்றீங்க. அப்போ நிறைய அதில் பழகிட்டு இருக்கீங்க இல்லை? நான் சேலஞ்ச் பண்ணுறேன், அந்த தூக்கத்தின் ஆவியை கர்த்தர் இன்றைக்கு துரத்திடுவார். ஆமென். ஆமென் சொன்னீங்கன்னா போயிடும், இல்லைன்னா பக்கத்திலே நின்றுட்டு இருப்பான். தூக்கம் போயிடும், நான் சொல்கிறேன். தூக்கம் போகணும், நான் சொல்கிறேன். நான் பக்கத்திலே தான் நின்றுட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை தூங்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லலாமா அவரை பார்த்து? மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்திவன், மாறாமலே ஆச்சரியமானவரே என் அதிசயமா, ஆச்சரியமா எல்லாரும் சேர்ந்து எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வழி அறியா அலைந்த என்னை கண்டி ஆச்சரியமானவர் என் வாழின் அதிசயமா. கையை தலைக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் போராட்டம் தான் இந்த வாழ்க்கைனாலே, கொஞ்சம் போராட்டம் தான். அதை மேற்கொண்டு நமக்கு அதை ஜெயிக்கத்தக்க பலனை கொடுக்கிறவர் தான் யாரு? ஏசப்பா. இன்னைக்கு அந்த பலனை கொடுக்க தான் வந்திருக்கிறார். நீங்க இங்கிருந்து போகிற போது யார் பிரமிக்கணும்? இந்த தேசமே பிரமிக்க போகுது. பாருங்க, எங்கேயோ ராமஞ்சேரி, திருவள்ளூர் மாவட்டத்தில் ராமஞ்சேரின்ற ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த எண்ணெய் வங்காளம் வரைக்கும் கொண்டு வந்துட்டார். எங்க வரைக்கும்? உங்களெல்லாம் பார்க்கிற ஒரு கிருபை எனக்கு கொடுத்துட்டார். அதற்கு வழியா இருந்த இந்த பாட்டுக்கு, இந்த பாட்டு எனக்கு கொடுத்ததுனால நான் தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படிதானே? இந்த பாட்டெல்லாம் உங்களெல்லாம் பார்த்துருக்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு தேவ அன்பை நீங்க உணரணும். அந்த அன்பு உங்க மேல வந்துடுச்சுன்னா அந்த அன்பு உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. விசுவாசிக்கிறீங்களா? நான் என்ன சொன்னேன்னா, நீங்க விசுவாசிச்சா என்ன சொல்லணும்? ஆமீன் சொன்னாதான் நிறைவேறும். அது எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்றைக்கு தேவ அன்பு என் மேல ஊற்றப்பட போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? எந்த அன்பு ஊற்றப்பட போகிறது? தேவ அன்பு உங்க இருதயங்களை இன்றைக்கு ஊற்றப்பட போகிறது. அந்த அன்பு உங்களை ஊற்றப்பட்டுடுச்சுன்னா அது உங்களை ஒருபோதும் என்னப்படுத்தாது. ஒருவேளை நீங்க இது வரைக்கும் வெட்கப்பட்டு இருக்கலாம், மனுஷங்க முன்னாடி, குடும்பத்துக்கு முன்னாடி, உங்க சந்ததிக்கு முன்னாடி, அநேக சமுதாயத்துக்கு முன்னாடி நீங்க கண்ணீர் வடிச்சு இது வரைக்கும் நீங்க விட்ட கண்ணீர்லாம் வீணாய் போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு அந்த ஆச்சரியமானவர் உங்க அருகாமையில் வரப்போகிறார். உங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமா கர்த்தர் இன்றைக்கு உங்களை அனுப்ப போகிறார். இது வரைக்கும் உங்களை வெட்கப்படுத்தின அந்த ஆவிகள் எல்லாம் கர்த்தர் எரிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்பதான் ஒரு 4-5 பேர் வந்திருக்கிறாங்க. நான் எதை சொன்னாலும் ஆமேன்னு சொல்றாங்க. ஒரு 4-5 பேர் சத்தம் தான் கேட்குது. நான் எதை சொன்னாலும் ஆமேன்னு சொல்றாங்க. நிச்சயம் அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார். இப்போ வந்துட்டாங்க, ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு சொந்த பிள்ளையை சுமக்கிறது போல அவர் நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். இன்னைக்கு உங்களை அவர் தான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் சுமக்கலனா உங்களால வந்திருக்க முடியாது. இந்த தேவ ஆலயத்துல நம்மால வந்திருக்க நிச்சயம் முடியாது.
அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் அவரை பார்த்து சொல்லலாமா? ஆச்சரியமானவர், என் வாழ்வின் அதிசயமானவர். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் ஆச்சரியம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. அப்படி வந்திருக்கிற எல்லாரும், நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படும்படி உங்க எல்லாருடைய இருதயங்களிலும் ரோமர் 5:5 அந்த அன்பு ஊற்றப்படுகிற போது அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோது வெட்கப்படுத்தாது. உங்களை வெட்கப்படுத்தாத அன்பு, இதுவரைக்கும் உங்களை தாங்கின அன்பு, நம்முடைய வாழ்க்கையில் நாம் துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக, நீங்க இதுவரைக்கும் கண்ணீர் விட்ட நாட்களுக்கு சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்கும்படி, உங்களை திருப்தியாக்கும்படி வந்திருக்கிற அந்த அன்பை நாம் எல்லாரும் உணர்ந்தவர்களாக நாம் எல்லாரும் சொல்ல போற அவரை பார்த்து, கண்ணீரே விழுந்துட்ட என் நிலைமையை, சறுக்களிலே விழுந்துட்ட என் வாழ்க்கையை, இன்னைக்கு துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ்ச்சியாக்குங்கப்பா. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, எல்லாரும் சொல்லுங்க. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. உங்க சத்தத்தை உயர்த்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, ஒவ்வொருடைய வாழ்வில் ஆச்சரியமான கிரிகளை மாணவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்க்கிறேன். இதுவரையில் நீ தாங்கினதற்கு இவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியம், ஆச்சரியமானவர். ஓ என் வாழ்வு ஒரு தேவ அன்பு, ஒரு தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. தேவனுடைய ஆலயத்தின் மேலே ஒரு தேவ அன்பு. ஆச்சரியமானவரே, பாடுகிற அவரை துதிக்கிற ஒவ்வொருவரும் ஆச்சரியமானவரே, வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே.
ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். எங்களை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. என் பாத்திரத்தை இன்றைக்கு நிரப்புங்கப்பா. வெறுமையா இருக்கிற என் பாத்திரத்தை, குறைவா இருக்கிற என் பாத்திரத்தை, நன்மைகள் இல்லாத இருக்கிற என் பாத்திரத்தை, ஆசீர்வாத குறைவுபட்டு இருக்கிற என் பாத்திரத்தை. எலியா அப்படிதான் போறாரு. அந்த ஸ்ரீ சொல்றாங்க, என் பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு. கடன்காரங்க என் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்ன வேதனை படித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க குறைவோடு வந்திருப்பீங்களா, நன்மையில குறைவோடு வந்திருப்பீங்கன்னா, ஆசீர்வாத குறைவோடு கூட இன்றைக்கு வந்திருப்பீங்கன்னா, நீங்க அவரிடத்துல கண்களை மூடி கேளுங்க, இன்னைக்கு என் பாத்திரத்தை நிரப்பி அனுப்புங்க. அப்போ இன்னைக்கு நான் இங்கிருந்து போகிற போது எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு இந்த பண்டிகை நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த பண்டிகையை ஆசரித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா எந்த நோக்கத்துக்காக என்ன இந்த ஆலயத்துல கொண்டு வந்தீங்களோ, எந்த நோக்கம் நிறைவேறும்படி இந்த ஆலயத்துல இன்றைக்கு நீங்க என்ன கொண்டு வந்தீங்களோ, அந்த நோக்கம் இன்றைக்கு நிறைவேறணும். என் பாத்திரத்தை நிரப்புங்க. ஆச்சரியமானவர் என் வாழ்வில் அதிசயமானவர். உங்க கண்ணீருக்கான பதில் எல்லாம் கர்த்தர் கொடுக்கும்படி இன்னைக்கு உங்களை சூழ்ந்து அவர் வந்திருக்கிறார். அதனால யாரும் வேடிக்கை பார்க்காம, யாரும் கண்களை திறந்து பார்க்காம, எல்லாரும் கண்களை மூடி உங்க இருதயத்தை அவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. என் வாழ்க்கையில் அவர் இது வரைக்கும் அவர் செய்த நன்மைக்கு நான் எவ்வளவும் பாத்திரன் கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் பாத்திரவான் இல்லப்பா. உங்க வலது கரத்தை உயர்த்தியோ, உங்க கரங்களோடு கூட உங்க இருதயத்தை உயர்த்தி நீங்க சொல்லுங்க, மாறாமலே உடனிருந்தே விலகாமல் நடத்தி வந்தீ. உங்க சத்தம் கேட்கலையே. மாறாமலே உடனிருந்தே. என் வாழ்க்கையில நீங்க மாறலப்பா. என் வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் மாறாம வந்திருக்கிறீங்க. அந்த மாறாத தேவன் உங்க அருகாமையில வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆச்சரியமானவரே, உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த காயங்களை ஆற்றும்படி, உங்க இருதயத்தை இதுவரைக்கும் அமிழ்த்தி கொண்டிருந்த அந்த வேதனையை அவர் எடுக்கும்படி வந்திருக்கிறார். ஆச்சரியமானவர் என் வாழ்வின் அதிசயம். தகப்பனையும் தாயையும் விட்டு தூரமாய் சென்ற அந்த யாக்கோபை பார்த்து அவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது. அந்த கைவிடாத தேவன் தான் உன் அருகாமையில வந்திருக்கிறார். அந்த கைவிடாதவர் தான் உங்க அருகாமையில வந்திருக்கிறார். அவரை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் அவர் மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. அப்பா, நீங்க நடத்துறதுனாலதான், நீங்க மாறாம என் வாழ்க்கையில் இருந்ததுனாலதான் இன்று வரைக்கும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். நான் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறதற்கு காரணம் நீங்க மாறாம இருந்ததுனாலதான். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆமாம் பிரதர், என் இருதயத்தின் வேதனை அறிக,
ஒருவரும் அறிய முடியல. அநேக மனிதர்கள் அநேகருடைய கண்களுக்கு அற்பமாய் எண்ணப்படுகிற, நீங்க மனுஷங்க கண்களுக்கு அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றார், அதிசயமாய் அவர் உண்டாக்கி இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்ல முடியும். கண்ணீரிலும் விழுந்திட்ட நிலையை. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு, கண்ணீரிலேயே விழுந்திருக்கு. சருக்களிலும் அவங்க எழுந்து நடக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் எத்தனையோ முறை எழும்பி நடக்கணும்னு நினைச்சிருக்கிறேன். என்னால எழும்பவே முடியலப்பா, என்னால நிற்க முடியல. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையோடு சகோதரியா வந்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில எழும்ப முடியாத சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கிறீங்களா? துன்பங்களை கண்ட நாட்களுக்கு உங்களை சரியாக இன்றைக்கு உங்களை மகள பண்ண போறோம். ஆச்சரியமானவர் என் வாழும் அதிசயமானவர். ஓ ஆச்சரியமானவர் என் வாழும். அப்படியே தேவ அன்புல நிறைஞ்சு எத்தனை பேர் அப்படியே தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ? உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற, இது வரைக்கும் நீங்க பார்த்திராத ஆசீர்வாதங்கள், இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க கண்டிராத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்க அருகாமையில வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் ஒரே ஒரு நிமிஷம் உங்களை மறந்திருந்தார்னா, என் வாழ்க்கை அவர் ஒரு இமை பொழுது மறந்திருந்தார்னா, இன்னைக்கு நான் இல்லாம போயிருப்போம். இந்த பாட்டில் அதுதான் எழுதியிருக்கிறேன். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் மட்டும் என் வாழ்க்கையில கிடைக்கலன்னா, அவருடைய இரக்கம் மாத்திரம் என் வாழ்க்கையில கிடைக்காம போயிருந்திருந்தா, நான் என்றைக்கோ மரிச்சு போயிருப்பேன். அந்த யாக்கோபு சொல்றார், தேவரீர் அடியனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் என்ன கிடையாது, பாத்திரவான் கிடையாது. இன்னைக்கு உங்க மேல ஒரு அன்பு ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அநேகோட இருதயம் உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்களை உடைக்க ஒப்பு கொடுங்க. பரவாயில்ல, நீங்க எவ்வளவு உடைஞ்சாலும் பரவாயில்லை, இன்றைக்கு உடைக்க ஒப்பு கொடுங்க. நீங்க இங்கிருந்து போகிற போது இந்த ஆராதனையின் முடிவில் கர்த்தர் உங்களை உபயோகமான ஒரு பாத்திரமாக, எத்தனை பேர் கரங்களை தட்டி விசுவாசிக்கிறீங்களோ, உங்களை உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாக. ஒருவேளை மனிதர் உங்களை அற்பமான பாத்திரமா என்ன இருக்கலாம், இந்த பாத்திரம் உபயோகம் இல்லாத பாத்திரம். எந்த நற்கிரைகளுக்கும் இந்த பாத்திரத்தை எதற்கும் உபயோகப்படுத்த முடியாது. உன்னை எதற்கும் உதவாதவங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவருடைய பார்வை என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய எல்லா நற்கிரியைக்கும் நான் உபயோகப்படுத்துகிற பாத்திரமா உன்னை வணைய போகிறேன். இன்னைக்கு இந்த ஆராதனையில் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை ஒரு கனமான பாத்திரமா கர்த்தர் வணைய போறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன எப்படி வணைய போறாரு? ஒரு கனமான பாத்திரமா, எந்த நற்கிரியை செய்யத்தக்க பாத்திரமா கர்த்தர் உங்களை வணைய போறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி சொல்ல போறீங்க? என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன். கையை தட்டி எல்லாரும், இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும்
மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. அந்த தேவ அன்பு மாறாமலே உங்களை வணைகிற அன்பு நிருந்தி. உங்களை ஒரு கனமான பாத்திரமாய் காமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவர். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் அதிசயமானவரே. ஒரு தேவ மகிமை. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே ஆண்டவரே. உம் கண்களா வழி அறியாமல் வழியறியா எங்கேயோ அலைந்து கொண்டிருந்த என் வாழ்க்கையை கண்டீரே உம் கண்களா. ஆச்சரியமானவரே. அந்த ஆச்சரியமானவர் உங்க வாழ்க்கையில வருகிறார். அதிசயமானவரே உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவெல்லாம் நீக்குகிறவர். ஆச்சரியமான எல்லா ஆசீர்வாத குறைகளை நீக்குகிறவர். வாழ்வு அதிசயமானவரே. ஹalleluya. ஆமென். கண்களை திறந்து பாருங்களேன். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இன்னைக்கு கண்ணீர் வடிச்சிருக்கீங்க பாருங்க. நீங்க ஒருவேளை மனுஷங்க முன்னாடி வெட்டித்த கண்ணீர் வீணா போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்க வெட்ட கண்ணீரை அவர் எங்க வச்சிருக்கிறார்? அவர் துருத்தியில வச்சிருக்கிறார். நிச்சயம் அதற்கான பலன் அவர் கொடுக்க போறார். கையை தட்டி விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் அவர் கொடுக்க போறார். ஆமென். அதனால நீங்க சந்தோஷமா சொல்லணும். எப்படி சொல்லணும்? சந்தோஷமா பாடலாமா? ஆச்சரியமானவர் என் வாழ். கொஞ்சம் ஸ்மைலோட. அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வு அதிசயமானவரே. ஆமென். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த காரியத்தை எப்படியாவது என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை கர்த்தர் முடிக்கணும், இந்த நன்மையை கொடுக்கணும். இன்றைக்காவது இந்த மாசமாவது அந்த நன்மையை அவர் என் வாழ்க்கையில செஞ்சுட்டு வரான்னு நீங்க எதிர்பார்த்து வந்திருப்பீங்களா? அவர் சொல்றாரு, இந்த மாதத்தில் அந்த நன்மையை அவர் செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல கர்த்தர் அது என்ன பண்ண போறார்? நவம்பர் மாதத்துல எனக்கான ஆசீர்வாதத்தை, எனக்கான வழியை கர்த்தர் திறக்க போறார். இது வரைக்கும் அந்த வழி கர்த்தர் அநேக மனுஷங்க அடைச்சிருக்கலாம். அந்த வழியை கர்த்தர் திறக்க போறார். உங்க வியாபாரத்துக்கான வழியை கர்த்தர் திறக்க போறார். உங்க வாழ்க்கைக்கான வழியை கர்த்தர் திறக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ கொஞ்சம் சந்தோஷமா உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இங்கிருந்து போகிற போது, நீங்க வரும்போது துக்கமா வந்திருக்கலாம். ஆனா இங்கிருந்து போகும்போது 1% கூட என்ன இருக்கக்கூடாது? உங்க முகத்துல துக்கம் இருக்கக்கூடாது. ஆமென். இந்த அண்ணாளுடைய வாழ்க்கை ரொம்ப வேதனையான வாழ்க்கை. யாரு? அண்ணாள். இந்த ஆலயத்துல வந்தாவே நித்தம் கண்ணீர் தான். இப்போ ஒரு முறை அவர் கண்ணீர் வடிச்சிட்டா. இப்போ ஏலி அவரை பார்த்து சொல்றாங்க, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ திரும்பி போ. இனி என்னவா இருக்காத? துக்க முகமா இருக்காது. சொல்லுங்க பார்க்கலாம். கையை வைத்து சொல்லுங்க, இனி நான் என்ன முகமா இருக்க மாட்டேன். எல்லாருமே சொல்லலையே, துக்க முகமா இருக்க மாட்டேன். என் வாழ்க்கைக்கான நன்மைய, நான் எதிர்பார்க்கிற நன்மைய அவர் இப்போ தூதர்கிட்ட கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தானியேலுக்கு யாரு வந்து பதில் சொன்னது? தேவதூதன் வந்து சொன்னார். அப்பா, நீ முழங்கால் படியிட்ட உடனே என்ன வெளிப்பட்டுடுச்சு? கட்டளை வெளிப்பட்டுடுச்சு.
நீ என்ன எதிர்பார்த்தியோ அதை நீ முழங்கால் படிட்டு உடனே அவர் கொடுத்துட்டாரு. ஆமென். நான் வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாச்சு, அவ்வளவுதான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ உங்க வேண்டுதலை அவர் கேட்டுட்டார். ஆமென். உங்க கண்ணீருக்கான பதிலா யார் கொடுக்க போறார்? கர்த்தர் அவர் கொடுக்க போறார். அதனால இனி என்ன முகமா இருக்க கூடாது? துக்கமுகமாய். துக்க முகமா இருக்க கூடாது. அல்லேலூயா. அதனால கரங்களை தட்டி எல்லாம் சந்தோஷமா சொல்லலாமா? ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? சத்தம் கேட்கலையே. ஆச்சரியமானவர். நீங்க எப்படிப்பட்டவங்க? அதிசயமானவங்க. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவர் என்ன படைச்சிருக்கிறார். என்ன பார்க்கறவங்க எல்லாருமே என்ன பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. என்னை பார்த்து நிறைய பேர் அற்பமா என்னாங்க, எங்க குடும்பத்தை பார்த்து, என்ன பார்த்து. ஆனா எந்த மனுஷங்கள்லாம் என்ன அற்பமா பார்த்தாங்களோ இன்னைக்கு எல்லாருடைய கண்களும் எங்களை ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பின்பு எனக்கு ஒரு பெரிய தைரியம். ஆமா, நான் அற்பமானவன் தான் தேவனுக்கு முன்னாடி, நாம ஒண்ணுமில்லாதவன் தான். ஆனா அவருடைய அபிஷேகம் எப்போ என் மேல வந்துச்சோ, அவருடைய அன்பு என் மேல எப்போ ஊற்றப்பட்டுச்சோ, அப்போதிலிருந்து நான் விசுவாசிக்கிறேன், என்ன அவர் பிரமிக்கத்தக்க அதிசயமா என்னை கிரியேட் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, பாருங்க அவன் முகத்தை. உங்க முகத்துல பாருங்களேன், உங்க பக்கத்துல இருக்கிற முகத்தை. இங்க எவ்வளோ அழகா கிரியேட் பண்ணியிருக்கிறார், எவ்வளோ அழகா உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரீரத்துல குறைவானவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அப்படிதானே? மூளை வளர்ச்சி இல்லாதவங்க. ஆனா அப்படிப்பட்ட குறைவெல்லாம் நம்ம வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கவே இல்லையே. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்மள அவர் எப்படி படைச்சிருக்கிறாரு? பிரமிக்கத்தக்க. பிரமிக்கத்தக்க அதிசயமாக. இன்னைக்கு நீங்க போகும்போது இந்த மறக்க கூடாது, என்ன அவர் ரொம்ப அதிசயமா படைச்சிருக்கிறார். அதனால மனுஷங்க என்ன எப்படி பார்த்தாலும் எனக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. மனுஷங்க என்ன எவ்வளவு குறைவா நினைச்சாலும் எனக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. ஒரு ஆச்சரியமானவர் எனக்குள்ள வந்துட்டாரு. அதனால அவரை பார்த்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. எல்லாரும் கையை தட்டி மாறாமலே உடனிருந்தி கொஞ்சம் சந்தோஷமா விலகாமலே நடத்தி வந்தி. ஓ ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. பின்னாடி எல்லாம் சொல்லுங்க, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே வாழ்விலே நீ பாராட்டின எல்லாரும் தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஹalleluya.
ஹalleluya உட்காருங்க.